சரவணன் சார் இண்டஸ்ட்ரியில வந்து சில பேருக்கு நிறைய பேருக்கு ஆச்சரியம். நான் வந்து தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ ஏவிஎம் யாருக்கு படம் பண்ணலையோ இல்லையோ, பட் சரவணன் சார் மட்டும் தான் பண்ணிட்டே இருப்பேன். அது ஏவிஎம் எப்பேற்பட்ட கன்சர்ன்னா, நான் ஆக்ட் பண்ணா அது வந்து ஆர்கே ப்ரொடக்ஷன், கமல்ஹாசன் ஆக்ட் பண்ணா அது ராஜ்கமல் ஆர்ட்ஸ், பாரதி ராஜா பண்ணா அது பாரதி ராஜா ப்ரொடக்ஷன். அவங்க வந்து என்ன வேணுமோ அதை அப்படியே ஒப்படைச்சுவாங்க. என்ன வேணாம் பண்ணிக்கிங்க, ஒன்று படம் நல்லா போகணும், அதுதான் அவங்களுடைய இது. நம்ம பேனர் நிற்கணும். அது எனக்கு வந்து என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலையும், நான் கார் வாங்கினாலும் சரி, வீடு கட்டினாலும் சரி, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினாலும் சரி, இன்கம் டேக்ஸ்ல இருந்து ஒவ்வொரு விஷயத்திலும் எனக்கு வந்து ஒரு அட்வைசரா இருந்து, அதுக்கப்புறம் அப்போ கேட்பேன், இதெல்லாம் ஏன் சொன்னீங்க பிரதர்னு கேட்பாங்க. பட் நான் சொல்லி தரேன். நம்ம வீட்டில் ஒரே ஒரு டிவி தான் இருக்கு. இன்னொரு டிவி வந்து முதல்ல மிஸ்ஸஸ் சொன்னாங்க, இன்னொரு டிவி வச்சுட்டு எதுக்குமா வேஸ்ட் பண்றீங்க, ஒரு டிவி இருக்கு நீங்க பாத்துங்க, ஒன்று போதும். சரி, பசங்க எல்லாம் கேட்டுட்டே இருந்தாங்க. அப்புறம் சரவணன் சார் வந்து இந்த டைமரா குரு சங்கர் குரு இதுக்கு வந்து ஒரு 80 பேருக்கு நீங்க டிவி கொடுக்கணும்னு சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன் வீட்டில் மிஸ்ஸஸ் கிட்ட, இல்லைன்னா நான் கேளுங்க, நான் வந்து 80 பேருக்கு நான் என் கையில டிவி கொடுக்குறேன், அவர் வந்து எனக்கு ஒரு டிவி கொடுக்க மாட்டாரா? டெஃபினட்டா கொடுப்பாங்க. நீ ஆண்டனா வச்சுட்டு ரெடியாரு, நான் வந்து கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் சார். 80 பேருக்கு இந்த கையால் நான் டிவி கொடுத்துருக்கேன் சார். நான் காத்துட்டு அனௌன்ஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லி எல்லாம் கொடுத்து முடிச்ச உடனே ரொம்ப நன்றி, போயிட்டு வாங்க சார். ஒரு டிவி கொடுத்துருந்தா நான் குறைஞ்சா போயிருக்கோம் ஏவிஎம்.